ஜியோ புட்ஸ் இந்த சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸை பேஸாக வச்சு ஆப்ஷன்ஸில் எந்த மாதிரி என்ட்ரி எடுக்கலாம், எந்த செக்டர்ஸை சூஸ் பண்ணலாம், எங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மந்த்லி பேசிஸில் கால்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து பெய்டு தான். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க, நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 15/5 மார்க்கெட் அப்படிங்கிறது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு நம்ம லெவல்ஸ் ஆனால் 23,672 சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போன மார்க்கெட் 23,782, 787, ஸோ 631. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆயிருக்கு. மேலே போன மார்க்கெட் 850க்கு மேலே பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் அங்கே திருப்பி கீழே வந்துட்டாங்களா உடனே புட் சைடில் என்ட்ரி எடுத்துட்டாங்கன்னு சொல்லி கேட்டால் இல்லை. மார்க்கெட் கொஞ்சம் நேரம் சைடு வேஸ் அரைச்சிட்டதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து புட் சைடில் மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதான் நடந்துருச்சு மார்க்கெட்டில். ஸோ இதை வந்து நம்ம வந்து எதை வச்சு பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23,700 கால் அண்ட் 23,700 புட். இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 174 அப்படிங்கிறது கீழே லெவல், 151 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ இங்கே கீழே வராங்க, ஸ்டார் லெவலில் கீழே வராங்க. ஸோ நீங்கள் வந்து 174 நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனா 205 அப்படிங்கிற நம்ம சப்போர்ட் லெவலில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். 205 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 236 அப்படிங்கிறது டார்கெட். மார்க்கெட் போய் ரீச் பண்ணிட்டாங்க. 236க்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் ஆக முடியல. மார்க்கெட் அங்கே ஸ்லைடு திருப்பி கீழே வந்துட்டாங்க. உடனே நம்ம புட் சைடில் என்ட்ரி எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டோம்னா புட் சைடில் என்ட்ரி எடுத்துருக்கலாம். அதாவது 140 நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். 140 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 151 நம்மளோட ஸ்டார் லெவல் ஃபர்ஸ்ட் டார்கெட், 174 செகண்ட் டார்கெட், அதுக்கப்புறம் வந்து 184 ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை. மார்க்கெட் அதுக்கு மேலே போக முடியல. மார்க்கெட் அங்கே திருப்பி கீழே வந்துட்டாங்க. ஸோ திருப்பியும் அதே மாதிரி 140 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னா 236 வரைக்கும் நியர் பை போயிருக்காங்க. ஸோ வந்து மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன சொல்றது, ஒரு அப்சைட் மூமெண்டம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மேலே போக முடியல, மார்க்கெட் கீழே வந்துட்டாங்க. பட் புட் சைட்லையும் வந்து ப்ராப்பரான மூமெண்டம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா புட் சைட்லையும் ப்ராப்பரான மூமெண்டம் கொடுக்கல. பட் ஆனால் புட் சைடில் வந்து ஒரு ப்ரீ மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. அதை கேப்சரும் பண்ணியிருக்கலாம். ஒரு எத்திரத்தில் ஒரு 80 பாயிண்ட் கிட்ட கேப்சர் பண்ணியிருக்கலாம். பட் அதை நம்ம ப்ராப்பராக அப்போ என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு நமக்கு லெவல்ஸ் தெரிஞ்சால் தான் கரெக்டாக இருந்துக்க முடியும். ஸோ அதான் அந்த லெவல்ஸ். ஸோ கரெக்டாக 140 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 174, 205, 236 அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சிருக்கலாம். ஸோ இதான் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. இதை நம்ம வந்து வேற எந்த செக் டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னா 23,650 கால் 450 புட். இதில் 177 அப்படிங்கிறது கீ லெவல், 153 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். இங்கே பாருங்க 203 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல். ஸோ 203ல் இங்கே மார்க்கெட் கீழே வரவே இல்லை. அப்புறம் 268, 203 நீங்கள் என்ட்ரி எடுத்து 268 வரைக்கும் மார்க்கெட் போவாங்க. 268 தான் டார்கெட் அப்படிங்கிறது தெரியுது. மார்க்கெட் அங்கே போய் ரீச் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் பிரேக் பண்ணல. 324 வரைக்கும் போயிருக்கணும். பட் ஆனால் போகல. அப்போலாம் கால் சைடு மூமெண்டம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. புட் சைடில் பாருங்க கரெக்டாக 102 அப்படிங்கிற நம்ம லெவல்ஸில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த 102 அப்படிங்கிறது 23,650 காலோட லோ. கரெக்டாக 102ல் சப்போர்ட் எடுத்து போட்டு மேலே போயிருக்க மார்க்கெட். அப்புறம் 102ல் நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 123ல் நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். 155 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட், 177 செகண்ட் டார்கெட், அதே மாதிரி 203 அப்படிங்கிறது மார்க்கெட் போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ காலில் பார்க்கும்போது 23,700 நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி புட்டில் பார்த்தோம் அப்படின்னா 23,650 நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு லெவல்ஸ் தெரிஞ்சால் நம்ம அந்த லெவல்ஸில் என்ட்ரி எடுக்கலாம். இங்கே பாருங்க சப்போர்ட் எடுத்துட்டு அழகாக வந்து 123 சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கு. ஸோ நம்ம 123 என்ட்ரி எடுத்தோம்னா 184 டார்கெட், 177 டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சும்மா பொறுமையாக இருந்திருக்கலாம். பட் இங்கேயும் வந்து மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன சொல்றது, ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. கால் சைடில் மார்க்கெட் போகிற மாதிரியும் கொண்டு வந்துட்டு புட் சைடு மார்க்கெட் கொண்டு வந்தாங்க. புட் சைடு மார்க்கெட் போகிற மாதிரி கொண்டு வந்துட்டு கால் சைடு மார்க்கெட்டை கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு மார்க்கெட்டில், வேற எதுவும் இல்லை. ஸோ நான் வந்து மார்க்கெட்டை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். ப்ராப்பராக என்ட்ரி அடிச்சுன்னா ஒரு நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிட்டு ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம வந்து என்ஜாய் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம். நான் வந்து கால் சைடு எதிர்பார்த்தேன். ஸோ கால் சைடில் மார்னிங் என்ட்ரி எடுத்தேன். பட் புட் சைடில் ப்ராப்பராக பெருசாக மூவ்மெண்ட் நம்ம என்ட்ரி எடுக்கல. பட் கால்ஸ் கொடுக்கும்போது நான் புட் சைடு கொடுத்துருந்தேன். நிறைய பேர் கேப்சர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி நீங்கள் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.